Hi friends, this is Gayatri. Welcome to our channel. இதுதான் நம்மளோட official channel. வேற எந்த fake IDs-ஐயும் follow பண்ணிராதீங்க. இந்த தாம்பத்திய கனவுகள்ங்கிறது ஆண்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்பவே மாறுபடுதுங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு crush மேல அதீத அன்பு வந்துருச்சுன்னா அவங்களோட அந்த மாதிரி இருக்கிற தாம்பத்திய கனவுகள் எப்பயாச்சும் வரும். இது இயற்கையானதாங்க. ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்ல. பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. மேலும் அவங்க கனவுலையும் ஏடாகூடமான நிலையில தாம்பத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த கணவன்மார்களுக்கு மனைவி மீதுள்ள அந்த அன்பு குறைஞ்சிருது. அமெரிக்கால எடுத்த ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் பண்ணணும்னு திங்க் பண்ற ஆண்கள் கனவுலயே வேலையை முடிச்சுட்டு நிஜத்துல பெரிய எஃபோர்ட்லாம் எடுக்க மாட்டாங்களாம். மேலும் இவங்களுக்கு எல்லாம் லைஃப் போரிங்கே இல்லாம போறதா அந்த சர்வே தெளிவா சொல்லுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, யாரு கூடவோ தாம்பத்தியம் பண்ற மாதிரி இவங்க கனவுல வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க பொறாமையும் பொசசிவ்னஸும் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆபீஸ்லயோ அல்லது வேற இடத்துலயோ நம்ம கிரஷ்ன்னு திங்க் பண்ற ஒரு நபர் நம்மளை விட அழகான ஒரு ஆள் கிட்ட பொழுதுனைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க தாம்பத்தியம் பண்ற மாதிரி நம்ம கனவுகள்ல வருது. இந்த மாதிரி கனவுகள் வருது சரியில்லைங்க. அதுக்கு முதல்ல கண்ட கனவுகள் கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் கனவு முடிஞ்சு மறுநாள் கூட வஞ்சகத்தோட தெரிவாங்க. இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும், அதுக்காக என்ன மாதிரியான எஃபர்ட்டை போடுறதுக்கும் தயாராயிருவாங்க. கண்டிப்பா ஆண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, தாம்பத்திய கனவுகள்ல கூட எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். இதே மாதிரி கிழக்காசிய நாடுகள்ல கூட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த கான்விக்ட்னு சொல்லக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய தொடக்க புள்ளியே இந்த மாதிரியான கனவுகள் தானா. இந்த மாதிரியான குற்றவாளிகள் சாதாரணமா தாம்பத்தியம் பண்ற மாதிரியான கனவுகள் காணாம சம்பந்தப்பட்ட பொண்ணு ரிஜெக்ட் பண்ற மாதிரியும் அதை தொடர்ந்து ஆளுமையை வெளிப்படுத்துற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. சோ உங்களுடைய கனவுகள்ல இந்த மாதிரியான எண்ணங்கள் பிரதிபலிச்சதுன்னா அதை ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியா கனவுல சினிமா பிரபலங்களோட தாம்பத்தியம் பண்ற மாதிரியான எண்ணங்கள் வருவது. ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 99% இது ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. உளவியல் ரீதியா அவங்க போடுற அந்த மேக்கப் தான் நம்மள இந்த மாதிரியான கனவுகள் காண வைக்க கனவு காணும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுலயும் ஆபரேஷன் மூலம் மாங்கனிகளை அழகுபடுத்திக்கிறது, கண்ணு காது மூக்குன்னு எந்த இடத்தையும் விடுறதில்ல. இப்படி அழகா இருக்கிறதால தனக்கு கிடைக்காத ஒண்ணு ஆண்கள் கனவுலையாவது இமேஜின் பண்ணிக்கிறாங்க. சில ரசிக பைத்தியங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தீங்கன்னா தெரியும், நடிகைகளை மனைவி மாறவே திங்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சோசியல் மீடியால ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுஷ்கா புருஷன், த்ரிஷா புருஷன் இந்த மாதிரி எல்லாம் நேம் வச்சிருப்பாங்க. மொத்தத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாம்பத்திய கனவுகளால நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது. கனவோட அது முடிஞ்சிடணும். நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.